வெல்கம் டு தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி இதிலிருந்து ஓட்டுநர் பதவிற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட கல்வி தகுதி என்னன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெற்று 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் பதவிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியுள்ள நபர்கள் முதலில் இப்பல்கலைக்கழகத்தில் தின ஊதிய அடிப்படையில் நாளொன்றிற்கு 264 வீதம் பணியமர்த்தப்பட்டு பணி மற்றும் நடத்தைகள் திருப்திகரமாக இருப்பின் பின்னர் அப்பணியாளர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் ஓட்டுநர் பதவியில் அப்பதவிக்குரிய ஊதியக்கட்டு மற்றும் தர ஊதியத்தில் நிரந்தர பதவியில் பணியமர்த்தப்படுவார்கள். நெக்ஸ்ட் இதற்கான வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் அதிகபட்ச வயது வரம்புகள்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி 30 வருஷமோ, பிசி எம்பிசி டிஎன்சி 32 வருஷமோ, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிஹெச் டிடபிள்யூ இவங்கெல்லாம் 35 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்ப படிவத்தோடு தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் அனைத்து மூலச் சான்றிதழ்கள் நகலினை இணைத்து அனுப்பணும். இதெல்லாம் சேர்த்து அனுப்பணும். நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் பதவிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமான 100 ரூபாய் செலுத்தணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஜிடி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் 100 ரூபாய் செலுத்தணும். நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பதிவு கட்டணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வோர் ஏதேனும் ஒரு வகையில் சிபாரிசுகள் இருந்தால் அவங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டுநர் பதவிற்கு முழுமையான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவாளர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பல்கலைப்பேரூர், திருச்சிராப்பள்ளி 620-024 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கவரோட தபாலின் கவரின் மேல் பகுதியில் ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்பம் 2019 என்று குறிப்பிட வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முழுமையான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தில் சேர்ப்பிப்பதற்கு கடைசி தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29/3/2019 மாலை 5 மணிக்குள்ளே எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதோட அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம், இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட தங்களுடைய கலர் புகைப்படத்தை இங்கு ஒட்டணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரரின் முழு பெயர், உங்களோட முழு பெயர் இங்கே எழுதிக்கோங்க. உங்களோட தந்தையோட பெயர் எழுதுங்க. பிறந்த தேதி எழுதுங்க. பாலினம் ஆனா பெண்ணா, சாதியின் விவரங்கள், நீங்கள் பிசியா ஓசியா எம்பிசியா அதை எழுதணும். ஆதார் எண், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற என் நம்பரை எழுதணும். கல்வி தகுதி விவரங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் பற்றி முழு தகவல்கள், நீங்கள் என்ன ஓட்டுநர் உரிமம் வாங்கியிருக்கீங்க, என்ன லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி தெளிவாக எழுதிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்தாலும் அதை பற்றி இங்கே சொல்லிவிடுங்க. நிரந்தர முகவரி, உங்களோட வீட்டு முகவரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோட முகவரியும் உங்களோட கைபேசி எண்ணையும் கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு இடம் தேதி எழுதிக்கோங்க. கையொப்பம், உங்களோட சைன் போடுங்க. இங்கே உங்களோட முழு பெயரை எழுதுங்க. இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் லிங்க் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.